இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அத்தியாயம் 13 கேட்க போறோம். நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. போன அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நம்ம கோடாங்கி நிலாவை பத்தி நிறையாவே சொல்லியிருப்பாரு. நிலா இல்லைன்னா பூமி என்ன ஆகும், நிலா பூமியை சுத்தி வர எவ்வளோ நாள் ஆகுது, இது மாதிரியான பல தகவல்களை நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம கோடாங்கி நிலாவை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை சொல்ல வந்திருக்காரு. வாங்க கோடாங்கி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயி உமை அகிலாண்ட ஈஸ்வரியே, தேவி ஜக்கம்மா ராக்கு சொடல. நீ நல்ல வாக்கு சொல்லு, நீ நல்ல செய்தி சொல்லு. மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லுன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.
ஊர் மக்கள் எல்லாம் ஒரு முகத்தை காட்டி மறுமுகத்தை காட்டாம இருக்க கூடாதுன்னு ஜக்கம்மா சொல்றா. மறைச்சு வச்சு மறுமுகத்தை காட்டாதீங்கன்னு ஜக்கம்மா சொல்றா. மனசுல ஒன்ன வச்சு வெளியே ஒண்ணு பேசாதீங்கன்னு ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. கண்ணால காண்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு கோடாங்கி வந்திருக்கேன். நல்ல காலம் பிறக்குது. பாக்குறது எதையும் நம்பாதீங்கன்னு ஜக்கம்மா சொல்றா. நீங்க பாக்குறதுல பாதி உண்மை பாதி பொய்ன்னு ஜக்கம்மா சொல்றாங்கம்மா. நல்ல காலம் பிறக்குது. அண்ணன் கோடாங்கி அண்ணன், எங்க வீட்ல ஏதாச்சும் நல்லது கெட்டது இருக்கா? நான் என்ன தாயி சொல்ல போறேன்? ஜக்கம்மா சொல்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அம்புட்டு தான் தாயி. ஆமா, பார்க்க படிச்ச புள்ள மாதிரி இருக்கியே, ஏன் தாயி? என்ன மனசுல குறையா, இல்ல வாக்குல குறையா, இல்ல செய்யற செயல்ல குறையா? எதனால தாயி மனம் உடைஞ்சு போயிருக்க? மனசுல எதுவும் மறைச்சு வைக்காம தெளிவா சொல்லு தாயி. ஜக்கம்மா கிட்ட என்ன பதில்னு கேட்டு சொல்றேன். அட, எப்படி கோடாங்கி? என்னை பார்த்ததுமே என் மனசுல கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்ட? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் தாயி. மனசுல ஒண்ணும் வச்சுக்காம பட்டுன்னு சொல்லு, பதில கேட்டு சொல்றேன். அதெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை கோடாங்கி. பேசும்போது ஒரு முகத்தை காட்டி பேசுறாங்க, பின்னாடி போய் வேற ஒரு முகத்தை காட்டுறாங்க. என்னதான் மனுஷங்களோ, மனசுலாம் ரொம்ப வலிக்குது கோடாங்கி. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இது நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு தெரியலையே. காலையில இருந்து ஜக்கம்மா சொல்றான்னு நான் இத பத்தி தான் தாயி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அகத்தின் அழகு முகத்துல தெரியன்றது இருக்கட்டும், ஆனா எல்லாருக்கும் ரெண்டு முகம் தாயி. ஒரு பக்கம் முகத்தை காட்டினா மறுபக்க முகத்தை காட்டாம தான் தாயி இருக்காங்க பல பேரு. அது மனுஷனோட இயல்பு தாயி. மனுஷனுக்கு முன்ன ஒரு முகமும் பின்னாடி ஒரு முகமும் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க தாயி. அது மாதிரிதான் நீயும் நினைச்சு இப்ப கவலைப்படுற. அதை பத்தி நினைச்சு யோசிக்க ஒண்ணுமே இல்ல தாயி. அதுவும் இயற்கையும் ஒண்ணு. நீ அதை பத்தி யோசிக்காம உன்னோட வேலையை பண்ணு தாயி. வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ வேற கோடாங்கி, நானே மனசு உடைஞ்சு போயிருக்கேன். நீ வேற இயற்கையும் மனுஷங்களும் ஒண்ணுன்னு காலையிலே காமெடி பண்ணிட்டு இருக்க. உண்மையதான் தாயி சொல்றேன். இயற்கையும் மனுஷன் காட்டுற இந்த முகமும் ஒண்ணுதான் தாயி. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் தாயி, கேட்டு தெரிஞ்சுக்க. நல்ல காலம் பிறக்குது. முதல்ல நேத்து என்ன நாளுன்னு சொல்லு தாயி. நேத்து என்ன கோடாங்கி? திங்கக்கிழமை. நேத்து திங்கக்கிழமை மட்டும் இல்ல தாயி, வேற ஒரு முக்கியமான நாள். அது என்னன்னு ஞாபகப்படுத்தி சொல்லு தாயி. நேத்து பௌர்ணமி, அதை தானே கோடாங்கி கேட்ட? அதேதான் தாயி, நேத்து பௌர்ணமி. அதை பத்தி தான் நான் கேட்டேன். அது சரி கோடாங்கி, நான் சொன்னதுக்கும் நீ பௌர்ணமி பத்தி சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் மனுஷங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறாங்க. என்கிட்ட ஒரு முகத்தை காட்டிட்டு பின்னாடி போய் வேற ஒரு முகத்தை காட்டுறாங்கன்னு சொன்னேன். இது என்ன நீ பௌர்ணமி கூட லிங்க் பண்ணிட்டு இருக்க? அது என்ன கோடாங்கி? சொல்றேன் தாயி, எப்படி மனுஷங்கள்லாம் ஒரு முகத்தை மட்டுமே காட்டுறாங்களோ அதே மாதிரி நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் தாயி நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் பௌர்ணமியும் மனுஷனையும் சேர்த்து சொன்னேன் தாயி. என்ன கோடாங்கி, நிலாவை நம்ம ஒரு பக்கம் தான் பாக்குறோமா? என்ன சொல்ற? நாங்க தான் நிலாவை முழுசா பாக்குறோமே. இல்ல தாயி, நிலாவை நம்ம பாக்குறது ஒரு பக்கம் மட்டும்தான். நிலாவோட மறுபக்கத்தை நம்மளால பூமியில இருந்து பார்க்க முடியாது தாயி. அது எப்படி கோடாங்கி? நிலா தன்னை சுத்திக்கிட்டு பூமியை சுத்தும் போது ரெண்டு பக்கம் தானே தெரியும். நீ என்ன ஒரு பக்கம் தான் தெரியும்னு சொல்ற? அதெல்லாம் இல்ல, ரெண்டு பக்கமும் தெரியும். பூமி தன்னைத்தானே சுத்திக்க எடுத்துக்கிற காலம் 24 மணி நேரம் தாயி. உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதில் தான் சூரியன் உதிர்ச்சி மறையிறதும் இரவு வர்றதும் இது எல்லாமே அந்த 24 மணி நேரத்திலேயே நடக்குது தாயி. ஆனால் பூமி சூரியனை சுத்துறதுக்கு 365 நாட்கள் ஆகுது தாயி. அதை தான் நம்ம ஒரு வருஷம்னு சொல்கிறோம். இது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதையே தானா சுற்றி சூரியனையும் 365 நாள்ல சுத்தி வருது தாயி. கோடாங்கி, இதுதான் எனக்கே தெரியுமே, நான் ஸ்கூல்லே படிச்சிருக்கனே. நீ என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்ற? காரணம் இருக்கு தாயி. சரி தாயி, நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, எப்படி பூமி சுத்துறத நான் சொன்னனோ அதே மாதிரி நிலவு சுத்துறத உங்களால சொல்ல முடியுமா தாயி? அதுக்கு என்ன கோடாங்கி, சொல்லிட்டா போச்சு. இதெல்லாம் நான் படிச்சிருக்கனே. பூமியை நிலா சுத்தி முடிக்கிறதுக்கு 27.3 நாள் ஆகும். நிலா தன்னைத்தானே சுத்துறதுக்கும் 27 நாள் ஆகும். ரெண்டுமே 27 நாளே சுத்தி முடிச்சிடும். சரியா சொன்னீங்க தாயி. பரவாயில்லையே, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நல்ல காலம் பிறக்குது. நீங்க சொன்ன மாதிரி நிலா பூமியை சுத்தி வர்றதுக்கு 27.3 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி நிலா தன்னைத்தானே சுத்துறதுக்கு 27 நாட்கள் எடுத்துக்குது. இதனாலதான் தாயி நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அது எப்படி கோடாங்கி இல்லைன்னு சொல்ற? நான் தான் சொல்றேன்ல, நிலா தன்னைத்தானே சுத்துறதுக்கு 27 நாள் எடுத்துக்குதுல. ஒரு பக்கம் சுத்தும் பொழுது இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு தெரியும்ல. நீ எப்படி இல்லைன்னு சொல்ற? சொல்றேன் தாயி,
பூமியோட ஈர்ப்பு விசையினால தான் நிலா நம்மள இயற்கையா அமைஞ்ச சேட்டலைட் மாதிரி பூமியே சுத்திக்கிட்டு இருக்கு தாயி. இது எப்படி ஒரே பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியற மாதிரி சுத்துதுன்றத சிம்பிளா நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் தாயி. ஒன்றும் இல்லை, உங்களுடைய கையை அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி நீட்டு தாயி. இப்போ உங்க தலை தான் பூமின்னு வச்சுக்க தாயி. பூமியிலிருந்து நீ நிலான்ற உன் கையை பார்த்துக்கிட்டு இருக்க தாயி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சுத்துறா மாதிரி இந்த கையை எடுத்துட்டு வா தாயி. இப்போ உன் காது கிட்ட அந்த கை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உன்னோட கையோட பின்பக்கம் மட்டும் உன் முகத்தை பார்த்தா மாதிரியே திரும்பும் தாயி. இதுக்கு காரணம் என்னன்னா, உன் கை நீ சுத்துற திசைக்கேற்ற மாதிரி உன் கூடயே சேர்ந்து சுத்துது தாயி. இதனால தான் உன்னால உன் கையோட பின்பக்கத்தை மட்டுமே பார்த்து இந்த வட்டத்தை போட முடியுது தாயி. அட ஆமா கோடாங்கி, ஆட்டோமேட்டிக்கா என் கை பின்பக்கம் மட்டுமே எனக்கு தெரியற மாதிரி சுத்துச்சு. அது எப்படி சாத்தியம் கோடாங்கி? இதுக்கு என்ன காரணம்னா, பூமியை நிலா சுத்துற அளவும் நிலாவை அதுவே சுத்திக்கிற அளவும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு காரணம்னு சொல்றாங்க தாயி. ஆனா இதோட இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, பூமியோட ஈர்ப்பு விசை தாயி. பூமியோட ஈர்ப்பு விசை நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும் கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு தாயி. அதனால தான் இது இப்படி தெரியுது தாயி. இதை டைடலி லாக்கடுன்னு சொல்லுவாங்க தாயி. இதனால தான் இது பூமியை பார்த்தா மாதிரியே ஒரு பக்கத்தை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கு தாயி பூமியை. அட ஆமா கோடாங்கி, உண்மையிலுமே அப்போ நம்ம நிலாவோட ஒரு பக்கம் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? ஆமாம் தாயி, இது வரைக்கும் நம்மளால பார்க்க முடிஞ்சது நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான். ஆனா நிலவுல போய் நம்ம ஆராய்ச்சி பண்றதுல நிலாவோட மறுபக்கத்தையும் பார்த்துருக்கோம் தாயி. இவ்வளவு ஏன் தாயி, நிலாவில் தண்ணி இருக்கா, நிலாவில் என்னென்னலாம் இருக்கு, இது மாதிரி நிலாவே ஆராய்ச்சி பண்ணுது தாயி நம்மளுடைய இஸ்ரோ. மனுஷன் வானத்துல எட்டி பார்த்திருந்த நிலாவை இறங்கி சோதனை பண்ற நிலைமைக்கு வளர்ந்துருக்கானா, இதுக்கு மனிதனோட பரிணாம வளர்ச்சி தான் தாயி காரணம் அப்படின்னு நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. இது மாதிரி பல சாதனைகளை இஸ்ரோ படைக்க போகுதுன்னு ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. இவ்வளோ சொல்றல, பூமியை விட நிலா எவ்வளோ சின்னது? அதுல என்ன சந்தேகம் தாயி, நிலா பூமியோட சின்னதுதான். அப்படின்னா நிலா பூமியை விட சின்னது தானே? அப்போ நிலா சூரியனை விட எவ்வளோ சின்னது? ஆமா தாயி, சூரியன் 400 மடங்கு பெருசுன்னு கூட சொல்லலாம் தாயி. சூரியன் நிலாவை விட பெருசு தானே? அப்ப ஏன் கோடாங்கி நிலாவும் சூரியனும் நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரே சைஸ்ல தெரியுது? சரியா கேட்டீங்க தாயி. சொல்றேன் கேளுங்க. சூரியனு நிலாவும் ஒரே சைஸ்ல தான் தாயி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அது உண்மை கிடையாது தாயி. இதையும் தான் உங்ககிட்டயே சொன்னனே, கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறதே மெய் தாயி. கண்ணால பாக்குறது எதையுமே நம்பிடாதீங்க. ஒரு முகத்தை காட்டி மறுமுகத்தை காட்டி பேசுவாங்கன்னு சொன்னனே தாயி, அது நிலாவுக்கும் பொருந்தும் சூரியனுக்கும் பொருந்தும் தாயி. நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியன் பூமியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கு தாயி. ஆனால் நிலா நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கு தாயி. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் முன்னாடி நான் இங்கே நிற்கிறேன், அந்த கோடியில் ஒருத்தர் நிற்கிறாருல, அவர் உங்களுக்கு எப்படி தாயி தெரிகிறாரு? நீ என்ன கொஞ்சம் கிட்ட தெரியுற, அவர் கொஞ்சம் தூரமா தெரியுறாரு. சரி தாயி, அளவுல எப்படி தெரியுறோன்னு சொல்லு தாயி. அளவுல என்ன, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, பெருசா வித்தியாசம் எதுவும் இல்லையே. சரி தாயி, ஒரு நிமிஷம் இரு. ஐயா இங்க கொஞ்சம் வாங்க ஐயா. தாயி இப்போ சொல்லு தாயி, யார் அளவுல பெருசா சிறுசா இருக்காங்கன்னு. என்ன கோடாங்கி, அவர் உன்னை விட இவ்வளவு ஹைட்டா இருக்காரு? ஆமாம் தாயி, இதேதான் சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடக்குது தாயி. கிட்டத்துல பாக்குற நிலா நம்ம கண்ணுக்கு பெருசாவும், தூரத்துல பாக்குற சூரியன் நம்ம கண்ணுக்கு சிறுசாவும் தெரியுது தாயி. ஆனா நிலாக்கும் சூரியனுக்கும் 400 மடங்கு வித்தியாசம் இருக்கு தாயி. உதாரணத்துக்கு நானும் இந்த ஐயாவை மாதிரி தூரத்துல பார்க்கும்போது இந்த ஐயா என் அளவுல தெரிஞ்சாரு. ஆனா கிட்டத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்னோட எவ்வளவு ஒசரன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது தாயி. இதே மாதிரி தான் தாயி, சூரியன் அளவுல ரொம்ப பெருசு, நிலா அளவுல சூரியனை விட சிறுசு தான். ஆனா பூமிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணுக்கு பெருசா தெரியுது தாயி. புரிஞ்சதா தாயி? நல்ல காலம் பிறக்குது. கோடாங்கி, இப்போ நல்லா புரிஞ்சுது. ஆனா நீ சொன்ன உதாரணங்களும் சரி, நீ சொன்ன அர்த்தங்களும் சரி கோடாங்கி, எனக்கு மனசுல இருந்த கஷ்டத்தையே போக்கிடுச்சு. ஏன்னா நிலா அதோட ஒரு முகத்தை தான் காட்டுது, ஆனா அதோட வேலையை எது பண்ணுது? இது இயற்கை கோடாங்கி. இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. இதே மாதிரி தான் மனுஷங்களும் இயற்கையா இருக்காங்க, அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறது தப்பு தான் கோடாங்கி. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப நன்றி கோடாங்கி. இது கூட சேர்த்து நான் சயின்ஸையும் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வரட்டுமா தாயி? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பா எவ்வளோ நல்லா நிலாவை பற்றி சொன்னாரு நம்ம கோடாங்கி. சரி, மனுஷனுக்கு தண்ணின்றது ரொம்ப தேவையானதா இருக்கு, ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றும் கூட. டாக்டர்ஸே 5லேருந்து 6 லிட்டராவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட தண்ணியை பத்தி இன்னைக்கு நம்ம 4 அறிவியல் செக்மெண்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீரின்றி அமையாது உலகு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 14லேருந்து 15 கப்பு, அதாவது 3.7 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். ஆனா நம்மள பல பேர் தண்ணியே குடிக்கிறது இல்ல. இருந்தாலும் நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தானா? ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர்லாம் குடிக்கலாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மூளையும் இதயமும் 73% தண்ணினால தான் உருவாயிருக்குங்க. ஏன் நுரையீரல் கூட 83% தண்ணினால தான் உருவாயிருக்கு. இது போல சொல்லிட்டே போலாம். நம்ம மனித உடம்பே 60% தண்ணினால தாங்க உருவாயிருக்கு. இதனால தான் நம்ம உடம்புக்கு தண்ணி முக்கியமா தேவைப்படுது. இப்போ நம்ம உடம்புக்கு தண்ணி ஏன் தேவைன்னு பார்த்தோம். இப்போ தண்ணியை பத்தி பார்ப்போம். தண்ணி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது கடல், ஏரி, குளம், ஆறு, இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா தண்ணினா என்னன்னு நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்ததுதான் தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன நீர்நிலைகள்ல இருந்து தண்ணி ஆவியா மாறி மலை மேகங்கள்ல இருந்து நமக்கு மழையா கிடைக்குதுன்னு சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். இன்னும் நம்ம தண்ணியை உத்து பார்த்தோம்னா, உத்து பார்க்கறதுனா நம்ம நார்மலா பார்க்கறது இல்லைங்க, நுண்ணோக்கி மூலமா, அதாவது மைக்ரோஸ்கோப். அப்படி நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கும்போது தண்ணியில இருக்கிற நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது, எங்க கிட்ட எங்கடா மைக்ரோஸ்கோப் இருக்குது, அதெல்லாம் வாங்குற அளவுக்கு அவ்வளவு வசதியான ஆளா நாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதுக்கும் நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல திருவிழால வாங்கி விளையாடின லேசர் லைட் தாங்க. இது செஞ்சு பார்க்க நமக்கு தேவையான விஷயம் 3 தாங்க. 1 லேசர் லைட்டு, இன்னொன்னு சிரஞ்சி, அப்புறம் தண்ணி. முதல்ல ஒரு சிரஞ்சில தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சிரஞ்சியோட நீடல்ல 1 டிராப் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் லேசர் லைட் எடுத்து அந்த வாட்டர் டிராப்ல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியலையே. என்னடா தெரியலன்னு பாக்குறீங்களா? முக்கியமான விஷயம், லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. இது மூலமா தண்ணியில இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தண்ணியில நிறைய மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய தாது உப்புகளும் இருக்கு. இதுல நம்ம உடம்புக்கு தேவையான மெக்னீசியம், கால்சியம் போன்ற சத்துக்களும் இருக்கு. இப்ப நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தானா, அது நம்ம குடிக்கிறதுக்கு ஏத்தது தானா அப்படின்னு வரும்போது அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், தாது உப்புகள், இது எல்லாம் சரியான அளவுல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதனாலதான் தண்ணிய சூடு பண்ணி குடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 100 டிகிரிக்கு மேல தண்ணியை கொதிக்க வைக்கும் போது பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே அழிஞ்சிடும். அது கூடவே மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அழிஞ்சிடும். பட் இருந்தாலுமே நமக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏத்ததா தான் இருக்கும். ஆனா அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறதுனால பாக்டீரியா, வைரஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே அழியுமே தவிர அதுல இருக்க சால்ட் கண்டென்ட்டோட அளவை நம்மளால மாற்ற முடியாது. இந்த சால்ட் கண்டென்ட்டோட அளவு அது எந்த ஏரியால இருக்கு அப்படின்றத பொறுத்து வேறுபடும். இதைத்தான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தண்ணியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்ல அளவிடுவாங்க. பிபிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் பெர் மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில இருக்கிற டிடிஎஸ், அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் கண்டென்ட்டோட அளவை குறிக்கிறது தான் இந்த பிபிஎம். பொதுவா மனிதர்களாகிய நாம் குடிக்கிற தண்ணியில இருக்கிற டிடிஎஸோட அளவு 500க்கு கீழே இருந்துச்சுன்னா அது சரியான குவாலிட்டியான தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே 500க்கு மேல இருந்து நாம அந்த தண்ணியை குடிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி, ஹார்ட் போன்ற உறுப்புகள்ல பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியினோட டிடிஎஸ் அளவு 500க்கு கீழே இருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தொழிற்சாலைகளுடைய கழிவு நீர் கலந்து நீர் மாசுபட்டு இருந்து நாம அதை குடிச்சோம்னா அதனாலயும் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆர்ஓ ஃபில்டரோட மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வடிகட்டியை வச்சு தண்ணியை வடிகட்டுற மாதிரி தான் ஆர்ஓ ஃபில்டரும் ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் செமி பர்மிபிள் மெம்பரின் அப்படின்ற ஒரு வடிகட்டி மூலமாக சுத்திகரிக்கப்படாத தண்ணியை ஹை ப்ரெஷர் மூலமாக பம்ப் பண்ணி அதில் இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் அதில் இருக்க சால்ட் கண்டென்ட் போன்றவைகள்லாம் குறைச்சி ஒரு பக்கத்தில் இருக்க சுத்திகரிக்கப்படாத தண்ணியை இன்னொரு பக்கத்துக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக மாற்றி அனுப்புது. இதைத்தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ஆர்ஓ ஃபில்டர் நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிடுறதுனால ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அவங்க சொல்றது போல மினரல்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகுறதுனால தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு வர பிரச்சனையை ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறது மூலயமா அதை நம்ம தடுக்கலாம். இருந்தாலுமே ஆர்ஓ மூலமா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வா இல்லை. இது ஒரு தற்காலிகமான தீர்வா தான் கருதப்படுது. இதுக்கு நிரந்தரமான தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இயற்கையாகவே கிடைக்கின்ற மழை நீரை சேமிக்கிறது தாங்க. நம்ம வீட்டில் காலியான ஒரு இடத்துக்கு கீழே ஒரு சம்பு கட்டி அது மூலயமா நம்ம மழை நீரை சேமிக்கலாம். அப்படி நமக்கு அந்த மாதிரி இடம் இல்லைன்னா பொது இடங்கள்ல இருக்க கிணறு, குளம் போன்ற நீர்நிலைகள்ல நம்ம மழை நீரை சேமிக்கலாம். நம்ம அந்த மழை நீரை சேமிக்கிறதுனால இயற்கையும் வளமாகும், நம்ம உடல் நலமும் வளமாகும். மழை நீரை சேமிக்கிறது மூலயமா தண்ணியில இருக்க டிடிஎஸோட அளவை பெருமளவு நம்ம எதிர்காலத்துல குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம மழை நீரை சேமிக்கிறதுனால இயற்கையும் வளமாகும், நம்ம உடல் நலமும் வளமாகும். ஆர்ஓ வாட்டர் என்பது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிரந்தர தீர்வை கொண்டு வர்றது அது நம்ம கையில தான் இருக்கு. அதனால மழை நீரை சேமிக்கிறது ஒருவருடைய கடமையா நினைச்சு அதை சரியா செய்யுங்க. ஓ, தண்ணியில இவ்வளோ விஷயம் இருக்கா? நானும் இப்பதான் நார்மல் வாட்டருக்கும் ஆர்ஓ வாட்டருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இனிமே தண்ணி குடிக்கும்போது இதை பத்தி யோசிப்பீங்கன்னு நம்புறேன். இதோட இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சி முடிவடைந்தது. இதே மாதிரி வேற ஒரு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் சட்டைப்பயில் சயின்ஸ் நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஹரி மற்றும் ஆர்ஜே சரண்யா, நாளும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஆர்ஜே தீனதயாளன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட.
அறிவியல் அறிந்திட பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு.